அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இப்பொழுதில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. இன்னைக்கு வாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம். பாரம்பரியமான ஸ்வீட்டும் சொல்லலாம், பாரம்பரியமான உணவு வகை கூட சொல்லலாம். ஸ்வீட் மட்டுமல்ல, எங்கம்மா எங்களுக்கு அடிக்கடி எந்த பலகாரம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. மதியானம் செஞ்சு ஆற வச்சு வச்சுட்டாங்கன்னா நைட்டுக்கு சாப்பிடுவோம். நைட்டு செஞ்சு ஆற வச்சா காலையில் சாப்பிட்லாம். சூடாக சாப்பிட விருப்பம் இருந்தாலும் அப்பவும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமான அரிசின்றதுனால 2 மணி நேரம் ஊறினா போதும். கொஞ்சமாக அரிசி இருக்கிறதுனால மிக்சி ஜார்லேயே சேர்த்து இதை நைஸாக நல்லா தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் அடிகனமாக இருக்கிற மாதிரி பார்த்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அப்படி அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அரிசி அதுங்காட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு எண்ணெய், நெய் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க அதை மாதிரி செய்யலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். மாவு அரைச்சிக்கலாம். அது கூடவே வெல்லம் தண்ணியாக காய்ச்சி வடிகட்டிக்கலாம். பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த டம்ளரில் தான் நான் அரிசி சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்குங்க. இதில் வெல்லம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா வெல்லம் கரைஞ்சி வரட்டுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி கூடவே பருப்பும் நம்ம சேர்த்து ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பருப்பு வேகிறதுக்கு லேட் ஆகாது. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூடவே மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி முதல் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். மறுபடியும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வெள்ளைப்பாகு இருக்குது, அதையும் சேர்க்கணும். தண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். மாவு கலந்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அரைச்சி வச்சுருக்க மாவு நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். நல்லா நைஸாக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கையில் மாவும் ஊற்றிட்டு ஒரு கையால் அப்படியே கலந்து விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி தண்ணியாக எடுத்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க, கை எடுக்காமல். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் மாவு நல்லா வெந்து வரும். தீயை கம்மி பண்ணிவிட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்குங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். நல்லா நம்ம கரண்டி வச்சு இதை மாதிரி கலந்து விடும்போதே தெரியும். வெண்ணெய் புட்டு என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும் பாருங்கள். இதில் உங்களுக்கு வெல்லம் வேணாம்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த கலர் மாறவே மாறாது. அப்படியே இதை மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். எந்த கட்டிகளும் இல்லை. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட துருவியே தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய பிடிக்கணும், நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி முடிய அளவு சேர்த்துருக்கேன். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சில அரிசிங்க மாவு நிறைய காணும். அந்த அரிசிக்கு தண்ணி நிறைய தேவைப்படும். எக்ஸ்ட்ரா கூட ஒரு டம்ளர் வச்சு மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாகு பதெல்லாம் இல்லை, தண்ணியாக காசி வச்சுருக்கோம். அதை வடிகட்டிக்கலாம்.
வடிகட்டிட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்குங்க. மேலெல்லாம் தெளிக்காத அளவுக்கு. அதிகமாக சூடு இருக்கிறதுனால கொப்பளித்து மேலே தெளிக்கும். அது மாதிரி இல்லாமல் மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு இப்படி கலந்து விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கலந்து நல்லா வந்துடும். ஆரம்பத்தில் கட்டி இல்லாமல் நம்ம கலந்துட்டாலே அதுக்கப்புறம் கட்டிகள் எதுவுமே இருக்காது. வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பரான வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம எடுத்து போடும்போதே வெண்ணெய் மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலை. உடம்புக்கு கெடுதலான எந்த ஐட்டமும் கிடையாது. நல்ல சத்தான ஒரு வெண்ணெய் புட்டு. பாரம்பரியமான உணவு இது. அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணுலாம் இருந்துச்சுன்னா சரியாகும். வெயில் நாளில் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி ஆற வச்சுட்டா கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக கேக் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ இதை மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் எடுத்து இட்லி பாத்திரத்தில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெய் புட்டை இதில் விட்டுக்கலாம். அப்போல்லாம் இதை மாதிரி தான் செய்வாங்க. கிண்ணெல்லாம் அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இட்லி பாத்திரம் எடுத்து 2 கொத்தோ 3 கொத்தோ அதில் ரெடி பண்ண வெண்ணெய் புட்டை இதை மாதிரி ஊற்றி வச்சுப்பாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இட்லி மாதிரி கேக்காக சூப்பராக வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் தேங்காய் வேணுனாலும் தூவிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் எந்த ஒரு வாசனை பொருள் எதுவுமே சேர்க்கறதில்ல. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டில் தேங்காய் நம்ம உடைக்கிற அந்த கொட்டாங்கச்சி இருந்ததுன்னா கூட கொட்டாங்கச்சிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்து இதை மாதிரி கொட்டாங்கச்சிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்தோம்னா கொட்டாங்கச்சி ஷேப்பில் சூப்பராக இருக்கும் வெண்ணெய் புட்டு. இது மாதிரி கப்புலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். ஒரு அரை மணி நேரம் ஆறினா தான் நம்மளுக்கு அப்படியே கப் சைஸில் எந்த கப்பில் ஊற்றுறோமோ அந்த கப் சைஸ் வரும். ஆறுற வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க இதை மாதிரி ஒரு தட்டில் இல்லை ஒரு கிண்ணத்துலேயே போட்டு சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். பொறுமையாக தான் சாப்பிட போகிறோன்றவங்க இதை மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா இட்லி மாதிரி நல்லா கேக்காக சூப்பராக வரும். நைட்டு செஞ்சுட்டு காலையிலையும் சாப்பிட்லாம். மதியானம் செஞ்சு வச்சு நைட்டும் சாப்பிட்லாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த வெண்ணெய் புட்டு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.